ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம பசுமை கார்டனில் செடி வாங்குறதுக்காக போயிருந்தோம். ஃபஸ்ட்டு எந்த செடி வாங்குறதுன்னே தெரியலங்க. எந்த செடி பார்த்தாலும் அழகாக இருக்குது, எதெல்லாம் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. நம்ம கொல்லையில் வந்து செடி வளர்க்குறதுக்காக இருக்கிறோம். எனக்கு பிடிச்ச செடி மட்டும் வாங்கிட்டு நான் கிளம்பிட்டேன். என்ன வாங்குறதுனே தெரியல. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோஜா செடி தான் வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து நான் வந்து ஒரு 3வது நாள் அப்போ வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வீடியோ ஷூட் பண்ணல, ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ரோஜா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம வைக்கும்போது. நெக்ஸ்ட்டு இந்த ரோஜா பார்த்தீங்கன்னா ஒயிட்டும் ரோஸும் கலந்துருக்க ஒரு அழகான ரோஜா, ஒயிட் ரோஸ் கலந்த ரோஜான்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த ரோஜா பூ. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ரோஜா வாங்கி வச்சுருந்தோம். ஸோ இது வந்து எனக்கு ஃபேவரேட்டான ஒரு ரோஜா. ஸோ இது வந்து நம்ம வாங்கி வைக்கும்போது கொஞ்சம் மொக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக மலர்ந்து வந்திருக்கு பாருங்கள். ஸோ காஞ்சிருக்கிறத மட்டும் நம்ம வந்து வெட்டி போட்டுடணும், அதாவது கட் பண்ணி போட்டுடணும். இந்த ரோஸ் வந்து நம்ம இன்றைக்கே கட் பண்ணிடணும், இல்லைன்னா நாளைக்குலாம் ரொம்ப வாடி போயிடுங்க. ஸோ பக்கத்தில் நம்ம கனகாம்பரம் செடி நம்ம ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க, ஸோ அதை வச்சுருந்தேன். கொல்லையில் வந்து செடி வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்ன மாதிரி செடி வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியாவே கிடையாதுங்க. என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு ரோஜா செடி வாங்கி வளர்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரோஜா செடி வாங்கி வை, அதுக்கப்புறமா மற்ற செடிலாம் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச கலர்ஸில் வந்து செடி வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அவங்களும் எனக்கு வந்து செடி வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லோ கலரில் உள்ள செடி உங்களுக்கு ஒரு மாதிரி கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த வெயிலுக்கும். அதுக்கும் ஒரு பக்கம் மொக்கு வச்சுருந்துச்சு, ஒரு பக்கம் பூ வந்து மலர்ந்துருந்துச்சு, மாதிரி லைட்டாக மலர்ந்துருந்துச்சு, ரொம்ப மலராமல். அப்புறம் வந்து நம்ம செம்பருத்தி பூ செடி இருக்குல்ல, ஸோ அது வாங்கி வச்சுருந்தோம். ஒத்த செம்பருத்தி செடி தான் அது. ரெண்டுமே மொக்கு வச்சுருந்துச்சு, ரெண்டு பக்கமும் மொக்கு வச்சிருக்கு. செடியும் ரொம்ப நாளாக வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. இந்த செடி வந்து மல்லிகைப்பூ செடிங்க. இது நம்ம ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் சந்தனமுல்லை செடி கூட கொடுத்துருந்தாங்க, ஸோ அதையும் ஊண்டி வச்சிருக்கேன் நான். அப்புறம் இன்னொரு ரோஜா செடி வந்து நான் வாங்கி வச்சிருந்தேன். ஸோ என்னென்னு கலர் பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு பிடிச்ச ரெட் கலர் தான். ஒரு பூ வந்து கொஞ்சம் வாடிடுச்சு, ஐ மீன் வளர்ந்து கொஞ்சம் வாடிடுச்சு. ஒரு பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஸோ இது வந்து அழகான கலருங்க இந்த கலரு. இந்த மாதிரி கலரில் வந்து 2 செடி வாங்கி வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த செடி பார்த்திங்கன்னா கனகாமர கலரில் வந்து ரோஜா செடிங்க. இப்போ வந்து நம்ம எல்லா செடிக்குமே தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா தண்ணி ஊற்றவே இல்லை. இன்னும் ஒரு சில செடினா இருக்குது, நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த கனகாமர கலரில் இருக்கிற இந்த ரோஜா செடியும் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான செடிங்க. ரோஜா செடின்னு சொன்னால் யாருக்கு தாங்க பிடிக்காது, எல்லாருக்குமே ரோஜா செடி பிடிக்குங்க. அதுவும் இந்த மாதிரி கனகாமர கலராக இருக்கட்டும், ரெட் கலராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஸோ இது வரைக்குமே நான் வந்து எந்த செடியுமே வளர்த்ததே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி ரோஜா செடி வளர்க்குறேன். கார்டனில் என்ன மாதிரி செடி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு ரோஜா செடி தான். இந்த ரோஸ் பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இந்த ரோஸ் பிளான்ட் நம்ம வந்து பிங்க் ரோஸ் பிளான்ட்னு சொல்லுவோம். ரொம்ப லைட்டா தான் மலர்ந்து வந்திருக்குங்க. செடி என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுதா பாருங்க, தக்காளி செடி தான். இது வந்து நமக்கு செடி வாங்கியெல்லாம் வளர்க்கல, இது தானாவே நம்ம கொல்லையில தானா வளர்ந்த செடி. ஒரு 4-5 செடி இருக்கும், எல்லாமே நம்ம கொல்ல வளர்ந்துச்சுங்க. நம்ம வந்து தண்ணி ஊத்தி பராமரிச்சிட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் இப்போ கூட லாஸ்டா ஆள் வச்சு சுத்தம் பண்ணும்போது கூட செடியை மாற்றி வச்சோம். இது நம்ம வந்து தானாவே வளர்ந்து வந்த செடி, இது நல்லா வளர்ந்துரும் சொல்லிட்டு. நெக்ஸ்ட் கருவேப்பிலை கன்று வாங்கி வச்சிருந்தோம். வேற வீட்லயும் மெயினா இருக்கிறது கருவேப்பிலை செடி தாங்க. ஆனா இங்கதான் இப்பதான் நம்ம வந்து கருவேப்பிலை செடியை வச்சிருக்கோம். நம்ம கத்தாழை செடி வாங்கி வச்சிருந்தோம். அங்க ஆலிவேரா செடி இருக்குல்ல, அதுதான் நான் சொல்றேன். பாத்தீங்கன்னா முள்ளெரும்பு இருக்குல்ல, ஸோ சின்ன முள்ளெரும்பு இருக்கு பாருங்க. ஸோ அந்த செடி தான் இது. வெயிலில் வந்து கரெக்டாக நின்று வெளியே ஷூட் பண்ண முடியலங்க, சரியான வெயில் வேற அந்த நேரத்தில் நான் எடுக்கும்போது. இந்த செடி பார்த்தீங்கன்னா அடுக்கு மல்லி செடி. எல்லா செடிக்கும் நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். ஸோ இது வந்து நம்ம ஃப்ரெண்டு கொடுத்த அடுக்கு செம்பருத்தி பூச்செடி. இந்த இது வந்து மணத்தக்காளி கீரை இருக்கும்ல, ஸோ அது தானாக முளைச்சி வந்தது. இதுனா செடி வளர்த்தன்னு சொன்னால் நமக்கு வந்து மைண்ட் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த செடிக்கு தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும், பராமரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே அந்த அந்த இடத்துல போய் நம்ம தண்ணி ஊற்றும் போது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக, டென்ஷனாக இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குங்க. இது வந்து தக்காளி செடி அழகாக இருக்குல்ல. இந்த செடி பார்த்திங்கன்னா மருதணி கன்று வந்து நான் ஒரு 5-6 குப்பு மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். பட் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் உங்களுக்கு வந்து அழகாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குல்ல. ஒரு 15 நாள் பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன இலைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. மருதணி இலைகள் வந்து எவ்வளோ அழகாக துளுத்து வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ரோஸ் பூ. ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது, லேட்டாகும் போல். சின்னதாக பப்பாளி கன்று வச்சுருக்கோம்.
பப்பாளி கன்று பார்த்தீங்கன்னா தானா துளுத்து வந்தது தான். கொல்லையில செடி வச்சு பூத்த ரோஜா பூ எல்லாத்தையும் நம்ம வந்து பறிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. நம்ம பறிச்ச எல்லா கலருமே ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. அதுவும் இந்த ரெட் கலர் வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. எல்லா செடிக்கும் தண்ணி ஊத்திட்டு ரோஜா பூ வந்து பறிச்சுட்டு வந்துட்டு இந்த மாதிரி ரோஜா பூ செடினா வளர்க்குறது உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இது நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வந்து தக்காளி செடி வச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் தக்காளி செடி, அப்புறம் இதுக்கிட்டேயும் உங்களுக்கு வந்து தக்காளி செடி இருக்குது. இங்கே வந்து அன்னாசி செடி வைக்கிறதுக்காக வச்சுருந்தோம். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியும். இது பார்த்திங்கன்னா இது வந்து பெரண்டை இருக்கும்ல, ஸோ அதுதான் இந்த செடி, பெரண்டை செடி. இதுவுமே நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஊண்டி வச்சுருக்கோம், வேர் வந்து முளைச்சிக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி தான். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா களைச்செடினா அங்கங்கே வளர்ந்துருக்கு. ஸோ இப்போது வந்து இதெல்லாம் எடுத்து விட்டேன்னு சொன்னா ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். ஆல்ரெடி நேற்று பார்த்தீங்களா முக்கா இந்த ரோஜா செடி, இந்த ரோஜா செடியை பாருங்கள் எவ்வளோ அழகாக மலர்ந்து வந்திருக்குன்னு. ஸோ செம்மையாக இருக்குல்லங்க. நம்ம ரெட் கலர் தான் ரொம்ப அழகாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நல்லா மலர்ந்து வந்துச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும் போல். பறிச்சிடலாமா? செடிக்கு தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும், பராமரிக்கிறதா இருக்கட்டும், இது ரொம்பவே மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மாதிரி நம்ம செடிக்கு தண்ணி ஊற்ற வந்தாலே இந்த இடத்த விட்டு நவரத்துக்கே மனசே வராதுங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஜுகைனாவும் நானும் தாங்க ரோஜா பறிக்கிறதுக்கு வந்திருந்தோம். ஸோ பறிச்சுட்டு நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஒரே ஹாப்பிங்க. ஜுகைனா அந்த ரோஜா செடியை வச்சுட்டு என்ன ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க பாருங்க. மாஷா அல்லாஹ், சூப்பராக இருக்குடா. போகலாமா? இந்த மருதணி கன்று பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு துளுத்தது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து மருதணி இலை வச்சு நம்ம ஒரு கொப்பை வச்சுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி மெல்லிசா உள்ளது தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் துளுத்து வரும். ஒரு 15 days பக்கம் இருக்கும் இது நம்ம வச்சு. நேற்று பார்த்துருந்தோம்னா ரோஸ் கலர் ரோஜா, அது நல்லா மலர்ந்து வந்திருக்கு பாருங்க. நல்லா இருக்கு பாருங்க எவ்வளோ அழகா. இதையே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க. நேற்று பார்க்கும்போது மொக்கா இருந்துச்சு, இப்போ அழகா மலர்ந்து வந்திருக்கு. நம்ம கட் பண்ணிக்கலாம் அந்த ரோஸை. இந்த செம்பருத்தி பூ பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்துருந்தோம், மொக்கா இருந்துச்சு. இதுவும் மலர்ந்து வந்திருக்கு. பக்கத்தில் நிறைய மொக்கு வச்சிருக்கு பாருங்க. லைட்டாக மலர்ந்து வந்திருக்கு, ரொம்ப மலர்ல. இதுவுமே எனக்கு வந்து செம்பருத்தி பூச்செடி வளர்க்கணும்னு ரொம்ப நாளா ஆசைங்க. அரநெல்லிக்காய் செடி கூட நம்ம கொல்லையில வச்சிருக்கோங்க. நான் வளர வைக்கிறதுக்கு நான் விதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்ஷால்லா கூடி சீக்கிரம் நான் போட்டுருவேன். ஸோ இங்கே வந்து நிற்கும் போது டைம் போனதே தெரியலங்க. நேரம் ஆனாலும் இங்கே விட்டு நவரத்துக்கே மனசே வராதுங்க எனக்கு. வந்து இதுலேயும் பூக்க ஆரம்பிக்கல. நேற்றுலாம் சூப்பராக பூத்துருந்துச்சு.